ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 1 kg சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது சிக்கனுக்கு தேவையான மசாலா முதல்ல எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, இதோட தயிர் 1 கப் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கலந்துக்கலாம். இதோட சிக்கனை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இப்போ இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இந்த சிக்கன் இந்த மசாலா நல்லா ஊறி இருக்கும். அப்போ தான் சிக்கன் பிரியாணியில் சிக்கனில் மசாலா இருக்கும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இது கொஞ்சம் நாள் ஊறட்டும். இப்போ சிக்கனுக்கு தேவையான பட்டை வகையெல்லாம் எடுத்துட்டோம். ஒரு குக்கரில் எண்ணெய், நெய் ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட இந்த பட்டை வகையை போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 மிளகாய் போட்டிருக்கேன். 1 kg இல்லையா, அப்போ காரம் வேணுங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க. ரோஸ்ட் ஆகினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி ரோஸ்ட் ஆகிடுச்சின்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். லைட்டாக உப்பு போட்டு வதக்கணும். வதங்கி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலையும் நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இதில் கொஞ்சம் லைட்டாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த கிரேவி அதை நம்ம இதில் போட்டுக்கிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஒரு டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. இந்த இதில் கொதி வந்ததும் அரிசி போட்டுக்க வேண்டியதான். அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுணும். கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் 2 விசில்லே நான் எடுத்துப்பேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வச்சுக்கிங்க. அவ்வளோதாங்க, விசில் வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.